இந்தியாவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான மிக உயர்ந்த அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான். இந்த அமைப்பினுடைய சேர்மேன் மனோஜ் சோனி இரவோடு இரவா ரிசைன் பண்ணி போயிருக்கார். இன்னும் 5 வருஷம் அவருடைய பதவி காலம் இருக்கும்போது ஏன் எதுக்காக குஜராத்தை சார்ந்த இந்த சாமியார் யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இரவோடு இரவா போனாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? எதை மறைக்கிறதுக்காக இந்த ரெசிக்னேஷன் நடந்துச்சு? மகாராஷ்டிராவை சார்ந்த பூஜா கேதர் 2023ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பரீட்சையில பாஸ் பண்ணி கலெக்டரா மகாராஷ்டிராக்கு வர்றாங்க. வந்ததுக்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இவங்க அந்த பரீட்சை எழுதுறதுக்கு பயன்படுத்தின பேரு, ஐடி கார்டு, போட்டோகிராஃப், சர்டிபிகேட் எல்லாமே பொய் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு. இந்த பூஜா கேதர் மேல இப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. பூஜா கேதர் சிக்கினதுக்கும் இந்த பரீட்சையவே நடத்தக்கூடிய யூபிஎஸ்சியினுடைய தலைவர் இரவோடு இரவா ரிசைன் பண்ணதுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இது மாதிரி கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியால தொடர்ச்சியா எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இது மாதிரி போலி சர்டிபிகேட்டை பயன்படுத்தி ஐஏஎஸ் ஆனாங்க? ஏன் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஐஏஎஸ் ஆகிறது கடந்த 8 வருஷமா மோடி ஆட்சியில படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது? பூஜா கேதர் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கேடட் ஐஏஎஸ் அதிகாரி. அவங்க 2023 வருஷத்துல ஐஏஎஸ் பாஸ் பண்ணி மகாராஷ்டிராவுக்கே வர்றாங்க. இதே ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ அந்த கேடர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல மார்க் வாங்கியிருக்கணும். நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் நீங்க தமிழ்நாடு சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் தமிழ்நாடு கொடுப்பாங்க. மகாராஷ்டிராவை சார்ந்த ஆளா இருந்தா மகாராஷ்டிராவை கொடுப்பாங்க. இப்ப இந்த பூஜா கேதர் வந்து மகாராஷ்டிராவில் பூனே பகுதிக்காரங்க. இவங்க இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 2023ல பாஸ் பண்ணி கரெக்டா ஒரு ட்ரெயினி கலெக்டரா, அதாவது அசிஸ்டன்ட் கலெக்டரா எங்க வர்றாங்கன்னா பூனேவுக்கே வர்றாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எப்படி சொந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒருத்தங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ட்ரெயினியா வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வழக்கமா நடைமுறைப்படி பாத்தீங்க அப்படின்னா சொந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ட்ரெயினி ஐஏஎஸ் போட மாட்டாங்க. அப்ப இதுலயே ஏதாவது தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. சரி, ரொம்ப டீப்பா பார்த்தோம்னா இந்த பூஜா கேதர் யாரு? இந்த பூஜா கேதர்ங்கிறது வேற இல்ல, இவங்க அப்பாவே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் பேர் திலீப். அவரே ஐஏஎஸ் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 2 தடவை கரப்ஷன் கேஸ்ல மாட்டி சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா இப்ப நேரடியா அரசியல்ல வேற ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த பூஜா கேதர் என்ன பண்றாங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அவங்க மகாராஷ்டிரா பூனேக்கு வர்றாங்க. பாத்தீங்களா? வந்த உடனே அசிஸ்டன்ட் கலெக்டர் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க. போஸ்டிங்க்கு வந்த பூஜா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து நீங்க வீடு கொடுக்கணும், எனக்கு வந்து கார் கொடுக்கணும், எனக்கு இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், எனக்கு சர்வெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் அதிகாரி ஆகி கலெக்டரா இருக்காங்க. பாத்தீங்களா? அந்த கலெக்டருக்கு இவங்க ஒரு பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது கலெக்டருக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாவே மெசேஜ் அனுப்புறாங்க. இங்க பாருங்க, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், அசிஸ்டன்ட் கலெக்டரா வந்துட்டேன், நீங்க வந்து எனக்கு வந்து அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷர் போடுறாங்க. இதை பார்த்த உடனே கலெக்டருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டு ட்ரெயினி வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஏன் இவ்வளவு பிரஷர் போடுறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினியா போகக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி எல்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ட்ரெயினியா போறது எதுக்கு அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஹைரார்கிலையும் வேலை பார்ப்பாங்க. சாதாரணமா ஒரு தாசில்தாருக்கு என்ன ஒர்க், அது மட்டும் இல்ல ஒரு விஏஓக்கு என்ன ஒர்க், மேல போனா ஒரு டிஆர்ஓக்கு என்ன ஒர்க், டெப்டி கலெக்டர் என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி எல்லா ஒர்க்லயும் என்ன நடக்குது அப்படின்னு ட்ரைனிங் பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா வாட்ச் பண்ணாங்க. அதுதான் ட்ரெயினியோட வேலையே. அதுக்காக தான் அவங்களுக்கு ட்ரைனிங்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போடுறதும். ஆனா இந்த அம்மா இந்த பூஜா கேதர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா எனக்கு இது கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த கார் இருக்கு பாத்தீங்கன்னா, லக்ஸுரி கார், அந்த காருக்கு மேல சைரன் வச்சுட்டு போறாங்க. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து அதாவது லைட் வச்ச கார் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் பழைய காலம். இப்ப வந்து அந்த கல்ச்சரே இல்ல. அதாவது எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் கொடுக்க மாட்டாங்க, பதவிகளுக்கு கொடுப்பாங்க. இப்ப நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்ல லைட் வைக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாருமே வந்து லைட் வச்சுட்டு போற ப்ராசஸ் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பூஜா அவங்களோட சொந்த கார்ல, நல்ல லக்ஸூரியான கார்ல சைரனை வச்சுட்டு போறாங்க. இது எல்லாமே பிரச்சனையா மாறுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா உயர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது மாதிரியான கார் வச்சு பப்ளிக்ல வந்து தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிறாங்க. மூணாவது ஒரு பெரிய பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா தான் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது டிசி டெப்டி கமிஷனருக்கு போனை போட்டு சில பேர்த்த வந்து ஜெயில இருந்து விடுதலை போயிடணும் சொல்லி, அதாவது சில பேர்த்த அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து கஸ்டடியில் வைக்கிறாங்க. போலீஸ் கஸ்டடியில இருந்து அவங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது எல்லாமே நடக்குது. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா கடந்த 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள நடக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே கலெக்டர் என்ன பண்றாருன்னா இந்த அம்மா யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பத்தி நேரடியா யூபிஎஸ்சி கமிஷனுக்கே வந்து கடிதம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க பூனே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மாத்தி வகம் டிஸ்ட்ரிக்ட் மாற்றப்படுறாங்க. இந்த சூழல்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க மேல ஒரு சந்தேகம் வருது. இவங்க எப்படி ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க, இவங்க அப்பா யாரு, இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு தோண்டி துருவும் போது தான் இந்த பூஜா கேதர் மேல இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளுமே வருது. இந்த அம்மா ஐஏஎஸ் பாஸ் பண்ணதே போலித்தனமாக தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, போலி சர்டிஃபிகேட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க,
போலி மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள் தொடர்ச்சியாக வெளியே வர ஆரம்பிச்சது. இவங்க பண்ண ஃப்ராட்லேயே ரொம்ப முக்கியமான ஃப்ராட் என்ன அப்படின்னா, இவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வழியாக தான் போகிறாங்க. இவங்க ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவங்க. ஓபிசியில் இவங்க நான் கிரிமி லேயராக போகிறாங்க. அதாவது ஓபிசியில் பார்த்தீங்கன்னா வசதியானவங்க கிரீமி லேயர் அப்படிங்கிறது வேற, வசதி இல்லாதவங்க கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டகரியில் போகிறாங்க. ஆனால் இந்த பூஜா அப்படிங்கிறவங்களோட தனிப்பட்ட சொத்து மதிப்பே 22 கோடி. அவங்க பேரில் இருக்கக்கூடிய அசையா சொத்தே 22 கோடி இருக்குன்னு அரசாங்க தகவல் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வேற தேர்தலில் நின்றுருக்காரா, தேர்தலில் நிற்கும் போது இந்த 2024 தேர்தலே அவர் நின்றுருக்காரு. அந்த தேர்தலில் நிற்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொத்து பட்டியலில் எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பார் இல்லையா, அதில் 40 கோடி அவருடைய அசையா சொத்துன்னு கொடுத்துருக்காரு. இதெல்லாமே லீகலாக சொல்லப்பட்ட சொத்துக்கள். ஸோ அப்போ அந்த பூஜா கெத்ரோனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், இவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் பரீட்சை எழுதும்போது ஓபிசி நான் கிரிமி லேயரில் போகிறாங்க. இதோடது முடியல, தான் ஒரு டிசேபிள்டு, தனக்கு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இதில் தான் மிகப்பெரிய போலி நடந்திருக்கு. மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சர்டிஃபிகேட் வராது. அவங்களுடைய மாற்றுத்திறனாளியினுடைய அந்த பலவீனங்களுடைய பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணப்படும். இவங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 7% இவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ஆதார் கார்டு இல்லாமல் வாங்க முடியாது. ஆனால் அவங்க ரேஷன் கார்டை பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தது யார்? சரி, அது அவர் முடிஞ்சதா? கிடையாது. இந்த டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி இவங்க ஐஏஎஸ்ஸே ஆயிருக்காங்க. அப்படி ஐஏஎஸ் ஆகும்போது அங்கே 40% டிசேபிளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி, அதாவது ரொம்ப அதிகமாக மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷன் கோட்டாவை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை யாரு கொடுத்தது? இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ கடையில் போய் காசு கொடுத்து சர்டிஃபிகேட்டோ இல்லை கவர்மெண்ட்டில் போய் எதையாவது ஃப்ராட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குற வேலை கிடையாது. ஒரு ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் கலெக்டராக போகும்போது மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சில ரிசர்வேஷன் இருக்குது, சில சலுகைகள் இருக்குது. அதை எவ்வளவு தவறாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்காங்க. இது மாதிரியான சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இதை நம்ம வெறும் சலுகைன்னு கூட சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமையை அரசாங்கம் கொடுத்துருக்கு, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. எவ்வளவு தூரம் அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை நம்ம போஸ்டிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 40% இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கான ரிசர்வேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை 7% இருக்கவங்களை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? இன்னும் வெளிப்படையான சந்தேகம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு உண்மையிலேயே 7% மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிற சந்தேகமே எழுந்திருக்கு. இது எல்லாத்த விட உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. நான் சொல்றதை பார்த்தா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து வரக்கூடியவங்க 9 முறை தான் ஐஏஎஸ் பரீட்சை எழுத முடியும். அதுவும் 35 வயசுக்குள்ள தான் எழுத முடியும். மாற்றுத்திறனாளியா இருந்தா 45 வயசு வரைக்கும் எழுதலாம். ஆனா இந்த அம்மா இந்த ஐஏஎஸ் பரீட்சையை 12 முறை எழுதியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? ஒருத்தங்க ஐஏஎஸ் பரீட்சை எழுத போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை தடவை பரீட்சை எழுதியிருக்காங்கன்னு அரசாங்கம் விசாரிக்குமா இல்லையா? இது எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கக்கூடிய யூனியன் பப்ளிக் கமிஷன் இதை விசாரிக்கணுமா இல்லையா? எப்படி விசாரிக்காம தவறுனாங்க? இல்ல இவங்க ஏற்கனவே 10-11 தடவை எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சேதான் இவங்களை அந்த கலெக்டர் பரீட்சை எழுதுறதுக்கு அரசாங்கம் அனுப்பிச்சதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. ஒரு ஓபிசி எவ்வளவு தடவை பரீட்சை எழுதலாம்? ஒரு தலித் சமூகத்திலிருந்து வரக்கூடியவங்க எவ்வளவு தடவை பரீட்சை எழுத முடியும்? ஒரு அப்பர் காஸ்ட் எவ்வளவு தடவை பரீட்சை எழுத முடியும்? நிறைய கேட்டகரி இருக்கு. நீங்க ஃபார்வர்ட் காஸ்டா இருந்தா 6 தடவை தான் பரீட்சை எழுத முடியும். 32 வயசுக்குள்ள எழுதி முடிச்சிடணும். ஓபிசியா வரக்கூடியவங்க 9 தடவை பரீட்சை எழுதலாம். ஆனா 35 வயசு வரைக்கும் எழுதலாம். தலித் மக்களா இருந்தா அன்லிமிட்டடா எழுதலாம். ஒரு தலித் கேண்டிடேட் கண்டிப்பா அன்லிமிட்டடா எழுதலாம். அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை அது. அது மட்டும் இல்லாம 37 வயசுக்குள்ள அன்லிமிட்டடா எழுதிக்கலாம். பட் இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 45 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க ஓபிசியா இருந்துட்டு 12 முறை இந்த பரீட்சை எழுதியிருக்காங்க. இது எல்லாமே பிரிண்ட் பத்திரிகை ஆதாரப்பூர்வமா வெளியிட்டிருக்கான். எப்படி இவங்க எழுதினாங்க? அரசாங்கத்தோட துணை இல்லாம எழுத முடியுமா? இந்த பரீட்சையை நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய துணை இல்லாம இந்த பரீட்சையை நடத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த அம்மா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா 2018 2021 இந்த பரீட்சை எழுதும் போது மெடிக்கல் சர்டிபிகேட் இவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. யாரால? இதே கமிஷனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2018 2028 இவங்க ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதை அப்ப யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிஜெக்டும் பண்ணிருக்கு. அப்ப ரிஜெக்ட் பண்ணது இப்ப எப்படி ஏத்துக்கிட்டாங்க 2022? அந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா? அந்த கேள்விக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, 2021 இவங்க டிசேபிள்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 2022 யூபிஎஸ்சி கமிஷன் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது. இந்த சர்டிஃபிகேட் குறித்து சில கேள்விகளை எழுப்புது. அதே சமயத்தில் இந்த பரீட்சையை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்ட்ரி, இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் இவங்களை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே 7% மாற்றுத்திறனாளியை
கொண்டவங்க தானா அப்படின்னு செக் பண்ண சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வெரிஃபிகேஷனுக்காக அரசாங்கமே ஒரு சர்டிபிகேட் அனுப்புது, அது நோட்டீஸ் அனுப்புது. அதுக்கு பிறகு என்ன நடந்துக்குன்னு பாருங்க. 2022 4 முறை இவங்களுடைய இன்டர்வியூ பரீட்சை தள்ளி போடப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்துச்சு? ஒரு கேண்டிடேட் முதல்ல பிரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாங்க, அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாங்க, அடுத்தது அவங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்டை 4 முறை இவங்க தள்ளி போட்டிருக்காங்க. கேட்டா எனக்கு கொரோனா வந்துருச்சு, எனக்கு அந்த உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி 4 முறை அந்த இன்டர்வியூ டேட்ஸை மாற்றி அதுக்கு பிறகு அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி வர்றாங்க. அப்போ இவங்களுடைய எல்லா விஷயமுமே சந்தேகமா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மெடிக்கல், அதாவது டிசேபிலிட்டி சர்டிபிகேட்ல ஃப்ராட் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அட்டெம்ப்ட்ல ஃப்ராட் நடந்திருக்கு. மூணாவது இவங்களுடைய இன்டர்வியூல ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியா பல ஆதாரங்களை பத்திரிகைகள் நேத்து இன்னைக்கு 2 நாள்ல தொடர்ச்சியா வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கலெக்டர் பரீட்சை அப்படிங்கிறது மிகப்பெரிய பரீட்சை, பயங்கர பாதுகாப்பா நடக்கும், எல்லாரும் சரியான முறையில் தான் கலெக்டர் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்றாங்க, ஒரு ஐஆர்எஸ் பாஸ் பண்றாங்க, இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், இப்படியெல்லாம் ஒரு பொது புத்தியில இருக்கு. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் ஃப்ராட் பண்ணி சர்டிபிகேட்டை ஏமாத்தி பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க அப்பா திலீப் குமார் அப்படிங்கிறவர், இவர் ஐஏஎஸ் இருந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா 2 தடவை கரப்ஷன் கேஸ்ல சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் இன்னைக்கு ஒரு கட்சியில போய் சேர்ந்து தேர்தலில் வேற 2 தடவை நின்றுருக்காரு. அந்த கட்சி பேர் என்ன அப்படின்னா வஞ்சித் பகுஜன் அகாடி அப்படிங்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நின்று தேர்தல் நிற்கும் போது தான் அவரோட உண்மையான சொத்து விவரத்தை அவர் வெளியிடுறாரு. வேற வழி கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் நீங்க போய் தேர்தல் நிக்கணும்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய உங்க பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்தோட மதிப்பை கொடுத்தா ஆகணும். அப்படிதான் அவர் 40 கோடி வெளியிடுறாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு அதிர்ச்சியான செய்தி இருக்கு. அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணிருக்காங்க. கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு நில புரோக்கரை போய் மிரட்டிருக்காங்க. ஒரு நிலம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரை போய் அந்த நிலம் குறித்தான ஒரு பஞ்சாயத்து வரும்போது துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறாங்க. அவங்களுடைய வீடியோவே வெளியே வந்திருக்கு. அவங்க மேல நேற்று வந்து வழக்கு போட்டு கைது பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் அம்மா துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. அப்பா திலீப் குமார் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் மேல வந்து கரப்ஷன் கேஸ்ல சஸ்பென்ஷன் இருக்கு. 3வது பொண்ணு, அவங்க ஐஏஎஸ் ஆகிறாங்க போலீஸ் சர்டிபிகேட்டுகளை பயன்படுத்தி. இப்போ ஒட்டுமொத்தமா இது எல்லாமே படிப்படியா எப்ப வெளியே வருது அப்படின்னா கடந்த 1 வாரமா வெளியே வருது. ஆனா இந்த பஞ்சாயத்து பாத்தீங்கன்னா 2022 ஆரம்பிச்சிருச்சு. 2022 இருந்து இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே 2022 நடந்திருக்கு. 2023 பிப்ரவரி மாதம் உண்மையிலேயே இவங்க எவ்வளவு தூரம் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கேட்கும்போது அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜை கேட்கும்போது இவங்க வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி எப்பனா 2023 பிப்ரவரியில் அப்ரோச் பண்ணி திருப்பியும் இன்னொரு தடவை மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக கோர்ட்டை நாடுறாங்க. அப்போ இவங்க வந்து இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அப்பட்டமா வெளியே தெரியுது. 2022 இஷ்யூவா மாறிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த செய்தி எல்லாம் மறைக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு அவங்க அசிஸ்டன்ட் கலெக்டரா இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் இதெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள வந்து எந்த பரீட்சையுமே எழுத முடியாமல் தடை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சைகளை நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த கமிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மனோஜ் சோனி இரவோடு இரவா ரிசைன் பண்ணி போயிருக்காரு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. யார் இந்த மனோஜ் சோனி? எதுக்காக நைட்டோட நைட்டா அவர் ரிசைன் பண்ணி போறாரு? இன்னும் எத்தனை வருஷம் அவருக்கு பதவி காலம்? இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் பதவி காலம் இருக்கு. வழக்கமா இது மாதிரி யூனியன் பப்ளிக் கமிஷனோட சேர்மனுக்கு வந்து 6 வருஷம் டைம். அவங்க வந்து 6 வருஷம் அவங்களோட டென்யூர் பிளஸ் 65 வயசு. எது முதல்ல வருதோ அது போய்க்கலாம். அதாவது 65 இப்போ 6 வருஷம் பீரியட் இருந்தாலும் அவர் 65 வயசை கிராஸ் பண்றாருன்னா அப்பவே ரிட்டையர்ட் ஆயிரணும். திருப்பியும் ரீஅப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. மற்ற போஸ்டிங் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனுக்கு திருப்பி ரீஅப்பாயின்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் 65 வயசுக்குள்ளே இருக்கணும், 6 வருஷம் தான் இருக்கணும். இதுதான் வந்து அவங்களோட டென்யூர். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா 65 வயசெல்லாம் ஆகல, அவருக்கு ஏதோ 62 வயசு தான் ஆகுது. இப்போ தான் அவர் பதவி ஏற்று 1 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 5 வருஷம் அவருக்கு டைம் இருக்கு. ஆனால் இரவோட இரவா ரெசின்மெண்ட் போறாரு. சில பேர் சொல்றாங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே அவர் ரெசின்மெண்ட் போறாரு, முடிவாயிருச்சு. அந்த கதையெல்லாம் முக்கியம் இல்லை. எப்போ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் கடிதம் கொடுத்துருக்காரோ அதுதான் ரெசிக்னேஷன் டேட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 2017 இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு செய்யக்கூடிய அந்த கமிஷனுடைய பரீட்சை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய மெம்பராக வந்துடுறாரு. மெம்பர் அப்படிங்கிறது ஒரு குழு இருக்கும், ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த குழுவுக்குள்ள 2017 அவர் வந்துடுறாரு. ஆனால் அதன் குழுவினுடைய சேர்மனா எப்போ மாறுறாருன்னா இப்போ தான் 23 மே மாதம் தான் மாறுறாரு. மாறி இன்னும் 6 வருஷம் இருக்கும்போது 1 வருஷம் கடந்தோன்னே 5வது வருஷத்துலேயே அவர் வந்து இதை வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாரு. இவருடைய பேக்ரவுண்டை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. இவர் குஜராத்காரர், 1965 பிறந்தவர். இவர் ஒரு சன்னியாசி சாமியார். இவர் எந்த அமைப்பை சார்ந்த ஒரு சாமியார் அப்படின்னா குஜராத்தில் மிக மிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய சுவாமி நாராயணா மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது அனுப்பம் மிஷன். இந்த சுவாமி நாராயணா மூவ்மெண்ட்டினுடைய ஹிந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய சகஜானந்தா அமைப்பினுடைய ஒரு சாமியார். சகஜானந்தா அமைப்பு வந்து யார்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய பட்டேல் ஜாதி இருக்காங்க இல்லையா, அந்த பட்டேல் ஜாதிக்காரங்கள்ட்டையும்
அதே மாதிரி படிதாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாதி. இந்த 2 ஜாதி வந்து குஜராத்தில் ரொம்ப முக்கியமான ஜாதிகள். அதாவது பொலிட்டிக்கலாகவும் சரி, ஓட் பேங்கை முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஜாதிகள். இந்த ஜாதிக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக அமைப்பு எது அப்படின்னா இந்த சகஜானந்தாவினுடைய அமைப்பு. இந்த அமைப்பினுடைய முக்கியமான சாமியார் இவர். இவருக்கும் மோடிக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருக்கு. இதுதான் உள்ளதுலேயே ரொம்ப கிளைமேக்ஸான விஷயம். அவரை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா அந்த சாமியாரை சோட்டு மோடி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா அவர் ஒரு குட்டி மோடியா, மோடியோட அவ்வளவு நெருக்கமா அவரு ரொம்ப 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 க்ளோஸா. எப்படி ஒரு க்ளோஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இவரு 2002 குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு பாத்தீங்களா. எக்கச்சக்கமான முஸ்லீமை கொலை பண்ணாங்க, ரேப் பண்ணாங்க பெண்களை. இந்த கலவரத்தை உலகமே பார்த்துச்சு. இது காரணம் மோடியும் அமித்ஷாவும் தான் அப்படின்னு சொல்லி உலகத்துல பல மனித உரிமை அமைப்புகள் வந்து ஆய்வு பண்ணி கட்டுரைகளா வெளியிட்டாங்க. சில ஸ்டிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடத்தினாங்க, தெஹல்கா பத்திரிகை எல்லாம் நடத்தினாங்க, சில ஆய்வு கட்டுரையெல்லாம் வெளியிட்டாங்க, ஆதாரத்தை எல்லாம் வெளியிட்டாங்க. இதுக்கு காரணம் குஜராத்தில் மோடியும் அமித்ஷாவும் தான் அப்படின்னு. ஆனா அந்த நேரத்தில் இந்த சாமியார் யாரு, இந்த யூபிஎஸ்சியினுடைய சேர்மனா இப்ப அப்பாயின்மெண்ட் ஆகி ரெசிமெண்ட் போயிருக்காரு இல்லையா, இந்த மனோஜ் சோமிங்கிற சாமியார், இவர் இன் சர்ச் ஆஃப் த தேர்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க மோடிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய புத்தகம். மோடிக்கும் 2002 நடந்த குஜராத் கலவரத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவரு ரொம்ப பாவம்பா, அவர் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆளு, நீங்க ஏன் அவரை போய் வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு புக் எழுதுறாரு. இந்த புக் எழுதுறதுக்கு பலனா அவருக்கு என்ன கிடைக்குது தெரியுங்களா? அவரை ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராகவே மாத்துறாங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கு விசி ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 50 வயசு தாண்டி இருக்கணும், 55 வயசு இருக்கணும். இவருக்கு 40 வயசுலயே ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை பொறுப்பு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை எழுதுறதுக்காகவே, மோடியோட க்ளோஸா இருக்கிறதுனாலயே. இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு மிக குறைந்த வயசுல விசி ஆனவர் அப்படிங்கிற பெருமை அவருக்கு வேற இருக்கு. இந்த மனிதர் தான் பாத்தீங்க அப்படின்னா அவர் விசி ஆகி ஒரு பல்கலைக்கழகம் எம்எஸ்யூங்கிறாங்க, மகாராஜா சியாஜிரோ யூனிவர்சிட்டி பரோடா, அதாவது குஜராத்தில் பரோடாவில் இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்யூ யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில இவர் வந்து போறாரு. என்னவா போறாரு? விசியாவே போறாரு. அவர் போன உடனே என்ன பண்றாரு தெரியுமா? உள்ள இருக்கக்கூடிய செனட்டு, அதே மாதிரி வந்து உள்ள இருக்கக்கூடிய சிண்டிகேட், இவங்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாக குழு, இந்த குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை நீக்கிட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களா உள்ள கொண்டு வந்து திணிக்கிறார். அப்போ பாடத்திட்டத்திலையும் சரி, சிண்டிகேட்லையும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிலையும் சரி, ஆர்எஸ்எஸ் காரர்களை உள்ள கொண்டு வந்தது இவர் தான். இவர் வைஸ் சான்சலராக இருந்த காலகட்டத்தில் அந்த யூனிவர்சிட்டியினுடைய கல்வி தரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பல பிரச்சனைகள் யூனிவர்சிட்டிக்குள்ளே இவர் சேர்மன் வைஸ் சான்சலராக இருக்கும்போதே நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2007 ஒரு பெரிய பிரச்சனை அந்த யூனிவர்சிட்டியில் போச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே மாணவர்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சில ஓவியங்களை வரைகிறாங்க. அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி அங்கே விஹெச்பி அமைப்பு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது அந்த இந்துத்துவ அமைப்புக்கு சார்பாக இந்த விசி நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியங்களை வரைஞ்ச மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சர்டிஃபிகேட்டே கொடுக்காம இழுத்தடிச்சாங்க. 10 வருஷம் ஒரு மாணவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் பேர் என்னன்னா சந்திரமோகன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் விசி ஆஃபீஸுக்கு போய் கையில் பெட்ரோல் எடுத்து அடிச்சார். அதாவது பெட்ரோல் குண்டு மாதிரியே போட்டார். ஒரு மாணவன், ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கக்கூடியவன், ஒரு ஓவியன், அவன் வரைஞ்ச ஓவியம் கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக 10 வருஷம் அவன் சர்டிஃபிகேட்டை கொடுக்காம இழுத்தடிச்ச இந்த இந்துத்துவ மனநிலை கொண்ட ஒரு வைஸ் சான்சலர் தான் பிற்பாடு இந்தியாவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு செய்யறதுக்கான தலைமை அதிகாரியா, தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ எந்த மனநிலை உள்ள ஆட்களை இவங்க ஐஏஎஸ்ஆ தேர்வு செஞ்சிருப்பாங்க கடந்த 6-7 வருஷமா அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. இவர் 2017 கமிட்டி மெம்பரா மாறிடுறாரு, 2023 சேர்மனா மாறுறாரு. ஸோ பல ஃப்ராடு வேலைகள் இதுல நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இயல்பாவே வரும் இல்ல. ஒரு சித்தாந்தத்துடையவர், ஒரு குஜராத்தை சார்ந்தவர், அவரு ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல பல பிரச்சனைக்குரிய ஒரு நபரை கொண்டு வந்து, ஒரு சாமியாரை கொண்டு வந்து நீங்க எப்படி வந்து சேர்மன் ஆக்குறீங்க? இப்போ அவர் சொல்றாரு, இல்ல நான் 2020 சன்னியாசம் வாங்கிட்டேன், நான் வந்து சாமியாரா போறேன். நீங்க சாமியாரா போனா அப்பயே போயிருக்க வேண்டியதானே, நீங்க தான் அப்பயே சன்னியாசம் வாங்கிட்டீங்களே, ஏன் யூபிஎஸ்சி சேர்மனுக்கு வந்தீங்க? இவர் 2017 மெம்பரா வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஐஏஎஸ் செலக்ட் ஆயிருக்காங்க? எத்தனை பேர் குஜராத்தை சார்ந்தவங்க, எத்தனை பேர் உத்தரப்பிரதேஷ் சார்ந்தவங்க, எத்தனை பேர் மத்திய பிரதேஷ் சார்ந்தவங்க, இதெல்லாம் திரும்பி செக் பண்ணப்படணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இயல்பா எல்லாத்துக்கும் அதானே வரும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கடந்த 10 வருஷமா பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிறது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு மிகச்சிறந்த டேட்டாஸை சில பத்திரிகைகளை வெளியிட்டு இருக்காங்க. 2012 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க 97 பேர், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க. 2013 150 பேர், 2014 118 பேர். இது வந்து மோடி வர்றதுக்கு முன்னாடி. மோடி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது 88 குறைஞ்சி, அப்புறம் 78, 42, 45, 60, 36, 27. 2021 தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஐஏஎஸ் பரீட்சையில் மொத்தமாக பாஸ் பண்ணது வெறும் 27 பேர். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 45 பேர் தான், அதுக்கு முன்னாடி வருஷம் 42 பேர் தான். அப்போது 50 பேர்த்துக்கு குறைவாக ஐஏஎஸ் பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிலைமை நினைச்சிடாதீங்க. கேரளாவுக்கு இதான் நிலைமை, ஆந்திராவுக்கு இதான் நிலைமை, கர்நாடகாவுக்கு இதான் நிலைமை. அப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணி மேலே வந்துடக்கூடாதுன்னு யூபிஎஸ்சி நினைக்குதாங்கிற கேள்வி நம்மள மாதிரியான சாமானிய மனுஷனுக்கு வருது. ஏன் வருது அப்படின்னா,
இதனுடைய சேர்மன் ஒரு சாமியார், குஜராத்திக்காரர், ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கார். இதில் தேர்வாகி வரக்கூடிய மற்ற மாநிலத்தை சார்ந்தவங்க போலீஸ் சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி ஃப்ராடு வேலை பண்ணி ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பூஜா கேதர் தான். இவங்க எல்லாமே ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. இவங்க ஃப்ராடு அப்படின்னு எப்படி சொல்கிறோம்? யூபிஎஸ்சியே இவங்க மேலே இன்றைக்கி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு. நேற்று பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர். யூபிஎஸ்சியே ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்குது, இவங்க எந்த பரீட்சையும் எழுத முடியாது அப்படின்னு. அப்போது இவங்களை ஐஏஎஸ்ஸாக தேர்வு செஞ்ச இதே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே இவங்க தப்பாக ஃப்ராடாக உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லுது அப்படின்னா, அப்போ அந்த ஐஏஎஸ் பரீட்சையை நடத்துறது, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தேர்வு செய்யக்கூடிய ப்ராசஸ் மேலே என்ன நம்பிக்கை இருக்கும்? எப்போ 2017 இந்த மனோஜ் சோனி வந்து யூபிஎஸ்சியினுடைய மெம்பராக வந்தாரோ அன்னையிலிருந்தே அந்த கேள்வி நமக்கு வருது. அப்போ 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24 8 வருஷம். இந்த 8 வருஷத்துல எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் பாஸ் பண்ணியிருக்காங்க? இவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்துத்துவாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டு குழு அமைச்சு எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஆய்வு பண்ணி இதை மக்கள் முன்னாடி வெளியிடணும். இது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல நேரடியா உச்சநீதிமன்றம் தலையிடணும். ஏன் இவ்வளவு காலம் இவ்வளவு தகவல் வந்ததுக்கு பிறகும் உச்சநீதிமன்றம் தலையிடாம இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து